வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து RDBMSக்கும் ORDBMSக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, RDBMSனா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதே ORDBMSனா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, எல்லா கான்செப்டுமே அதனோட நேம்லேருந்து டிரைவ் ஆகுதுன்றது தான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதில் MySQL எடுத்துக்கிறோம். MySQL ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு லைப்ரரி எடுத்துக்கோம். இப்போ லைப்ரரி இருக்குன்னா லைப்ரரியில் நம்பர் ஆஃப் புக்ஸ் இருக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் புக்ஸ் இருக்கும். அந்த நம்பர் ஆஃப் புக்ஸை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எத்தனை புக் எடுத்திருக்காங்க அப்படின்னு எடுக்கிறதுக்காக வர ரிலேஷன்ஷிப் இன்னொரு டேபிளில் நம்ம அதை மெயின்டைன் பண்ணோம்னா, இப்போ இந்த புக்கு எடுக்கிறதுக்கும் லைப்ரரி இருக்கிற புக்குக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் யாரு அப்படின்னா ஸ்டூடெண்ட். ஸோ இதை உங்களால் MySQL மேனேஜ் பண்ண முடியும், ரிலவெண்ட்டாகவும் கொண்டுட்டு போக முடியும். எதனால் அப்படின்னா ஃபாரின் கீ யூஸ் பண்ணி அதை கொண்டுட்டு போக முடியும். எதனால் அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி கொண்டுட்டு போக முடியும். சேம் ஆஸ் நம்மளுக்கு RDBMS எப்படி ஆக்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் ORDBMSும் ஆக்ட் ஆகுது. பட் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடலும் இன்க்ளூடட் ஆகிக்குது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக எந்த டேட்டாபேஸ் சொல்கிறாங்க அப்படின்னா PostgreSQL. இப்போ இது வந்து அட்வான்ஸ் ஆப்ஷனில் தான் இப்போ நம்மளுக்கு போயிட்டுருக்கு. ஓகே, நம்மளுக்கு RDBMS எப்படி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணும். இப்போ ஒரு புது டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த டேட்டாபேஸ்குள்ள ஒரு நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஒவ்வொரு டேபிளுக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா கலம்ஸ் அண்ட் ரோஸா இருக்கும். கலம்ஸோட நேம்ஸை வச்சு தான் நம்ம டேட்டாவை ஒவ்வொரு ரோவை இன்சர்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இதனால RDBMS வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஸ்கீமா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருது. எதுக்காக அப்படின்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அது ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்காக RDBMS நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுது. சேம் ORDMSும் அப்படியே தான், பட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டா இது கொண்டுட்டு போறாங்க. எந்த இடத்துலயாச்சும் டேட்டா ஃபெச் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி நம்மளோட PHPலயோ இல்ல கோடிங்னேட்டர் லராவெல்லையோ எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஒரு டேட்டா ஃபெச் பண்றோமோ, ஸோ அது மாதிரி நம்மளால ORDBMSல கொண்டுட்டு போய்க்க முடியும். ஓகே, இதை வந்து நம்மளால எக்ஸ்டென்சிபிள் இதில் இருக்கிற டேட்டாவை ஃபீச்சர்ஸை நம்மளால எக்ஸ்டென்சிபிள் பண்ண முடியாது. பட் இது இப்போதான் வந்து டெவலப்மெண்ட் ஆயிட்டு வருது. ஸோ லிமிட்டட் நியூ டேட்டா டைப்ஸை இதில் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ORDBMSல. RDBMS டேட்டாபேஸ் வந்து நம்மளுக்கு ஓல்டுன்றதுனால இது வந்து வெரி மெச்சூர்னு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, எந்த எரரும் ஒரு டேட்டாபேஸ்ல டேட்டாவை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு டெவலப்பர் சைடோட மிஸ்டேக்ஸா இருக்குமே தவிர மற்றபடி அந்த சாஃப்ட்வேரோட அந்த டேட்டாபேஸோட ப்ராப்ளமா இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இல்லவே இல்லை. பட் ORDBMS இப்பதான் வந்து டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது இம்மெச்சூர் டேட்டாபேஸா இருக்கிறது வந்து நேச்சர் தான். RDBMS வந்து ஸ்ட்ரக்சர்டு லாங்குவேஜ் SQL இது ஃபாலோ பண்றாங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் SQL அப்படின்னா என்னன்னா டேபிள் நம்ம சொல்லியிருந்தோம் கலம்ஸ் அண்ட் ரோஸை செப்பரேட் பண்ணி ஃபாலோ ஆகுதுன்னு. ஸோ அதனால RDBMS வந்து நம்மளுக்கு எதை ஃபாலோ பண்ணுதுன்னா ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜை ஃபாலோ பண்ணுது. சேம் as ORDBMS வந்து எப்படி ஃபாலோ ஆகுது அப்படின்னா ஆப்ஜெக்ட் query லாங்குவேஜை வந்து ஃபாலோ பண்ணுது. ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டா நம்ம டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துக்க போறோம். ஸோ அந்த கொரியை ஃபாலோ பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் query லாங்குவேஜை ஃபாலோ பண்ணுது. ஓகே, ஆல்ரெடி சொல்லியாச்சு. நம்மளுக்கு வந்து RDBMSக்கு எக்ஸாம்பிள் MySQL சொல்லியாச்சு. அது இல்லாமல் வேற என்னன்னா SQLite,
MariaDB இது எல்லாமே வந்து RDBMS-க்கான டேட்டாபேஸ் எக்ஸாம்பிள். பட் ORDBMS-க்கான எக்ஸாம்பிள் வந்து PostgreSQL டேட்டாபேஸை தான் நம்ம ORDBMS-க்கு எக்ஸாம்பிளா சொல்ல முடியும். ஓகே, நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா RDBMS-க்கும் ORDBMS-க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றத பத்தி நாம் இந்த வீடியோல பார்த்தோம். Thank you.